நல்லவர். ஹalleluya. உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே பரிசுத்தரே மகத்துவரே மாறாதவரே நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு ராஜாவே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. நாமம் உயரட்டும், நாமம் மகிமைப்படட்டும். சர்வ வல்லவரே நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னத, நீர் மகத்துவ, நீர் மாறாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஹalleluya hallelujah. Glory mama rama shikadari balakadari antara re maragadari adari kabalagari adari. Hallelujah 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 hallelujah. Hallelujah பாடுவோம். நீர் பெரியவர், ஆவியானவரே சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத சேரக்கூடாத ஒளிதனில் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் பாடுவோம். சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் ஆமென். சேனைகளின் கர்த்தரே, ஹalleluya. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த பரிசுத்தரே. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. ஹalleluya. நீர் ஒரு விஷயம் கூட சேரக்கூடாது, சேரக்கூடாது ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள்
போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனை. பாடுங்க பார்க்கலாம். சேரக்கூடாத செய்யும் எங்கள் சேனைகள் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளே. சேனைகளை கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளே அவரே ஒருவரே. சேனைகள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகள் கர்த்தரே, சேனைகளே ஆவியானவரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. ஒரே சத்தமா நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர். இந்த வார்த்தை சொல்லுங்க. நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, சொல்லுங்க. இரட்சகரே சுனாதா, இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. பாடுவோம். அடைக்கலமே, அதிசயமே, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, பரிசுத்தரே, படைத்தவரே. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவே. ஒரு விசை கூட. சேரக்கூடாத ஒளி, சேரக்கூடாத ஒளிதல் வாசம் செய்யும் எங்கள் சேனைகள் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகள் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் சேனைகள் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகள். பாடுமா. சேனைகளை கர்த்தரே, சேனைகளின். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமித்து ஒரே சத்தமா. சேனைகளே இயேசுவே. பாடுவோம். சேனைகளே, சேனைகளே, சேனைகளே. சேனைகளே, சேனைகளே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர். ஆமென். நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா.
ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஆராதனை ஆராதனை ஆமென் ஹல்லேலூயா மறுபடி ஆராதனை சத்தம் உயர்த்தப்படட்டும். அவரை உயர்த்தி ஆராதிப்போம். இந்த ஆரம்பத்திலே இருதயங்கள் அவருக்கு நேராய் திருப்பப்படுவதாக. சொல்லுங்க, என் நண்பரே சுகே, என் நண்பர். நன்றி ராஜா. சொல்லு, எப்போதும் இருக்கிற, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற, இனிமேல் எங்கள் நாமோ வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. எங்க வாழ்க்கை முழுவதும் உம் நாமம், உம் அரசு வருக, நிறைவேறு. ஆராதனை எல்லா ஸ்தோத்திரமும் கனமும் ஆவியானவர் மகிமைப்படுவீராக, ஆவியானவர் எழுந்தருளுவீராக, ஆவியானவர் உயர்த்தப்படுவீராக. Glory. மறுபடியும் ஆராதனை இயேசுவே. ஒரு விசை கூட ஆராதனை. ஆமென். என் நண்பர். சொல்லு, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, கிருபையாய் அவர் சமூகத்திலே நம்மை கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோட மகிமை செலுத்துங்க. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் பாராட்டின கிருபை பெரியது. உம்முடைய கிருபையினால் உம்முடைய செட்டையின் கீழே வந்திருக்கிறோம். நீர் எங்களிடம் பெரிய காரியங்களை செய்வீராக. உன்னதமும் மகிமையுமான தேவன் மகிமைப்படுவீராக, உன்னதமான உயர்த்தப்படுவீராக. என்னை விட்டு விலகாத ஆண்டவரே, எங்களை கைவிடாத கண்மலே, நன்றி அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடுமை வாழ்த்துகிறோம். இந்த புதிய ஆண்டு, இந்த முதல் சனிக்கிழமை, இந்த இரவு நேரத்திலே, இந்த துதி ஆராதனையிலே தேவ நீர் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக நன்றி. கடந்த ஆண்டுகளிலே ஒவ்வொரு சனிக்கிழமை ஆராதனையிலும் கர்த்தர் அதிகமாய் மகிமைப்பட்டீரப்பா. இந்த பிரசனத்தை அனுபவிக்க வைத்தீர். ஆமென். அநேக வார்த்தைகளினால் எங்களை உருவாக்கினீர், சாட்சியா எங்களை நிறுத்தினீர். ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒவ்வொரு சனிக்கிழமை ஆராதனை மகிமையாய் நடப்பதாக. இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றும். நீர் எவ்வளவேனும் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையோடும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி செபிக்கிறோம். எங்கள் ஆவியிலே பலன் உண்டாகட்டும், எங்கள் சிந்தையிலே விடுதலை உண்டாகட்டும், எங்கள் எண்ணங்கள் எங்கள் சிந்தைகள் ஒருமுகப்படுவதாக என்று செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை எங்கள் நடுவில் இருக்கிறதை ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படி
கர்த்தர் கிருபை செய்யும். வந்து கொண்டிருக்கிறவர்கள் தடையில்லாமல் வந்து சேர கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களும் தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளையும் மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுத்து எழுந்து நிற்போம். 16வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஜீசஸ் ஜீசஸ். 16வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வேதம் கொண்டு வந்தவர்கள் வேதத்தை பாருங்கள், இல்லாதவர்கள் இங்கே ஸ்கிரீனை பார்த்து படிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிற 16வது சங்கீதம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னான். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுடைய வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர், கிருபையாய் அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜீவமாக்கத்தை எனக்கு கர்த்தர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கிருபையினால் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இது நம்முடைய தகுதியினால் உண்டானதல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினால் உண்டானதல்ல, நம்முடைய பக்தியினால் உண்டானதல்ல. தேவன் பாராட்டின கிருபை என்னை அவர் சமூகத்தில் வைத்திருக்கிறது சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட, சத்தம் உயர்த்தி சொல்லுவோம், இதை விடவும் பெரிதான மேன்மை. ஆமே இயேசுவே, என் இயேசுவே உம்மை என் பாக்கியமே, இதை விடவும். ஒரு விஷயம் கூட சபை சத்தம் உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக என் பாக்கியமே, இதை விடவும் வேறொன்றுமில்லை. ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. சிறப்பான சுதந்திரத்தை தந்திருக்கிறார். ரூத்துக்கு எப்பொழுது இருதயத்தில் ஒரு நிறைவு வந்ததென்றால், போவாஸ் சிந்த விட்ட கதிர் கிடைத்த போதல்ல, அந்த போவாஸ் தனக்கு சொந்தமாய் கிடைத்த போதான். ஆமென். அங்கேதான் ரூத்துடைய மகிழ்ச்சி நிறைவானது. நம்முடைய நிறைவு தேவன் தருகிற நன்மையில் அல்ல, தேவன் எனக்கு சொந்தமா இருப்பதா என் வாழ்க்கையில நிறைவுன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆமா இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? நல்ல கையை தட்டி உற்சாகத்தோடு முழு பலத்தை ஆண்டவருக்கு செலுத்தி இந்த ஆண்டை கிருபையை காண செய்த தேவனுக்கு நன்றியுள்ள இதயத்தோடு சொல்ல, புது கிருபைகள் என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் என்னை ஆசீர்வதிப்பவரே,
என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டு ஆமென். இதை விடவோ ஹalleluya. நேர்வழியாய் என்னை நடத்தினீர் நீதியின் பாதையில் ஆமென். நேர்வழியாய் நீதியின் பாதை காரியம் வாய்க்க செய்தீர் என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர் என்னை கண்மணி. சந்தோஷத்தோடு இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. ஆமென். இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட இதுவே எங்கள் பாக்கியம். சொல்லுவோம். பாதங்கள் சறுக்கின உங்க பதறாத கருணைக்கு என்னை தாங்கி நடக்கிறார் சொல்றவங்க. ஹalleluya. அவருடைய கரத்தை நான் கண்டேன். அறமெல்லாம் நீக்கினீர் என்னை பாடி மகிழ வைத்தீர். அறமெல்லாம் நீக்கினீர் என்னை பாடி மகிழ வைத்தீர். இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட அவரை சொந்தம் கொண்டாடுகிறவர்கள் சந்தோஷத்தோட இந்த வார்த்தைகளை சொல்லும் போது நமக்குள்ளே ஒரு பலம் உண்டாவதாக. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென்றால் ஆமென். இதை விடவோ வேறொன்றுமில்லை. ஒரு விஷயம் கூட பாதங்கள் சறுக்கின வேளை பாதங்கள் சறுக்கின பதறாத ஷரபாபா மரதரா லோரே. பாரமெல்லாம் நீக்கிறீர் என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கிறீர் என்னை பாடி மகிழ. இயேசுவே இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் ஆமென். பெரிதான மேன்மை ஓ இயேசுவே இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. லோரா பலகதரா ரேமாமா மரதரா. அப்படியே சொல்லுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம். என்னை அழைத்தவருக்கு என்னை நடத்த தெரியும். என்னை பேர் சொல்லி அழைத்தவருக்கு ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை. இந்த வார்த்தை சொல்லுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள ஆமென் ஆமென். அநாதி தேவன் நம் அடைக்கலமே. அவர் நித்தியம் துயங்கள் நம் ஆதாரமே. அநாதி தேவன் லோரே ஷலரக பலதரா. காருண்யத்தாலே இழுத்து கொண்ட தூய தேவனே. அவரால் இழுக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தூய தேவனே தேவனாத்திரத்தில் நயம் காட்டி என்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை. ஓ இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது.
பாதை காலிரோடு தூய தேவன் ஆமே தாரக பாதை காலிரோடில் அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருள்நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது பரியந்தம் நம்மை ஆமென். இந்த தேவன் ஷரபல கதரப ரேமலதுரோ ரேபல சீதரே ரிகபகதரா அநாதி தேவன் நித்தியம் புயங்கள் ஆமென். அநாதி தேவன் சொல்லுங்க. கிருபை கூர்ந்து மனதுருகு கிருபை கூர்ந்து மனதுருகு தூய தேவன் ஆமென். கிருபை கூர்ந்து மனதுருகு தூய தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள கரமலதுரோ மரண பரி இந்த தேவன் நம்பிக்கையோடு இப்புவி யாத்திரை கடந்திடுவா தூய தேவதயவா. யாத்திரை கடந்திடுவா தூய தேவதயவா. கானகத்தில் கத்தர் கிடைக்கும் நிலை பாருதலே. ஓ இந்த தேவா என்றென்றும் உள்ள சதா காலம் நமது மரண பரியந்தம் நம்மை பாடுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது மரண அநாதி தேவன் அநாதி ஆமென். அநாதி தேவன் ரிமல சகதரா. கடைசி எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் அவர் வல்லவர் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை இன்னும் நடத்துவார் இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. என்னை நடத்தினார் இன்னும் நடத்துவார் இன்னும் நடத்தும். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரத்தோடு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியா என்னை ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி செல்லுவார். என்னை நடத்துகிறவர் உண்மை உள்ளவர். லோரி பலபோ ஷரபலபௌதரா ரீமா மரதரோ. கிருபை உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நான் அவனை நடத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டை காண செய்த தெய்வம் என்னை நடத்தி செல்லவும் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் கொண்டு வந்து ஓசியா 2வது அதிகாரம் 14 ஆண்டவர் சொல்றார், இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி 15வது வசனம், அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும்
நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கியம் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாட்களிலும் பாடினது போல பாடுவாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கத்தர் கொண்டு வந்து நிறுத்தின பாதையில தான் என்ன கத்தர் பாட வைப்பார்னு நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டு அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே உனக்கு காண்பிப்பேன் என்றல்ல பைபிள் சொல்லுது. 15வது வசனம் தொடக்கம் அவ்விடத்திலிருந்து. அப்போ தேவன் என்னை இன்னைக்கு நிறுத்தி வைத்துக்கிற இந்த பாதையில தான் சிலவைகளை எனக்காய் கத்தர் உண்டு பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனவே தான் தேவன் நடத்தும் போது, தேவனுடைய நடத்துதல் நமக்கு இருக்கும்போது, ஆமென், அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையே இல்லை. இந்த பாதையை என்னை அவர் கொண்டு வந்தது உண்டானால் அவர் ஒரு நோக்கம் இல்லாமல் கொண்டு வர மாட்டார். ஒருபோதும் இப்படி நினைச்சு என்னை அழிப்பதற்காக ஒரு நாள் இந்த செங்கடலுக்கு முன்னாடி என்னை கொண்டு வரவில்லை. அழிக்கணுங்கிறது அவருடைய தீர்மானம் என்றால் அவர் என்னை ரட்சித்து கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. பார்வோன் கைக்கு நான் மாள வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம் என்றால் என்னை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லையே. செங்கடலுக்கு முன்னாடி என்னை இன்னைக்கு பாளையம் இறங்க பண்ணி இருக்கிறார் என்றால், சில பாதையில என்னை காலடி எடுத்து வைக்க அவர் வைத்திருக்கிறார் என்றால், இதன் நடுவில் எனக்காக ஏதோ ஒன்றை கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் ஆமென் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஆமென், ஆமென். இதை எதை வைத்து நம்பி சொல்லுவது? என்ன நம்பிக்கையில் இந்த பாதையில் எனக்கு ஏதோ ஒன்று இருக்குங்கிறத நம்பி சொல்ல முடியும்? 14வது வசனத்தில் கடைசி வார்த்தை, அவளோட பட்சமாய் பேசி. அவர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகள், அவர் என்னோடு பேசின வார்த்தைகள். இந்த வனாந்திரத்தில் இன்னும் உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னு கேட்டால் சொல்லுங்க. அவர் இன்னைக்கு என்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த வனாந்திரத்தில் தான் அதிகமாய் தெய்வ சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். இந்த வனாந்திரத்தில் தான் அப்பா சத்தம் அதிகமா கேட்டேன். இந்த வனாந்திரத்தில் தான் அவர் என்னோடு பேசினதை அதிகமா நான் கேட்டேன். என் பட்சமாய் நின்று பேசினதை நான் கேட்டேன். அதனாலதான் தாவீது சொல்ற, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக என்னை நம்ப பண்ணின உம் வாக்குகளை நிறைவேற்றி முடித்திடுவே. சொல்லுங்க, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவர். நம்பிக்கையோடு சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. வலது கரத்தை உயர்த்தி, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து. சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, ஓ மறவாமல் மறவாமல் நீ ஏசையா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னது
ரெண்டு கரத்தை உயர்த்தி நம்பிக்கையோடு மறவாமல் நினைத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆமென். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினது என் கையை கொண்டே நிறைவே. சொல்லுங்க, மறவாமல் மறவா நினைப்பவர் இயேசையா. ஆமென். மறவா இயேசையா. நம்பிக்கையோட நீ நம்ப பண்ணின, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து கேளுங்க பார்க்கல. இந்த ராத்திரி நேரத்தில் நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து மறவாமல் நினைப்பவரே இயேசையா, முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே இயேசையா. இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகும்போதெல்லாம் நம்ம இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சு வச்சு ஜெபிங்க. ஆண்டவர் நடத்துற பாதையில நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு பிரதானமான ஜெபம் ஒன்று இது. தாவீது ஜெபித்தது, நீர் நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தையை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அவர் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர் அல்ல, வெறுமையாய் பேசுகிறவரும் அல்ல. ஆமென். எத்தனை பேர் நம்ம என்கிட்ட பேசப்பட்ட வார்த்தைகள் ஒன்று பொய் கிடையாது, அது வெறுமையாய் பேசப்பட்டது கிடையாது. நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி அந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துங்க பார்க்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த ஜெபத்தை சொல்லி சொல்லி செய்யறங்க. நம்ம இந்த பாடல் கடந்த நாட்களில் ரிலீஸ் ஆனது ரொம்ப பலப்படுத்தின ஒரு பாடல். காரணம், காத்திருந்த நாட்களிலே அதிகமாக ஜெபித்த வார்த்தையில் ஒரு வார்த்தை இந்த வார்த்தை, நீ நம்ப பண்ணின வசனம். ஆமென். இங்கே அவர் நடத்துகிற பாதையில் எல்லாருமே நம்பி நடக்க காரணம் நமக்கு பலன் இருக்கிறதுனால கிடையாது, அவர் சில வார்த்தையை தந்ததுனால தான் அங்கே நடந்துட்டு இருக்கோம். எனவேதான் சில பாதையில் துணிச்சலா கால் வச்சோம், துணிச்சலா கால் வச்சோம். ஆபிரகாம்கிட்ட முதல்ல சொல்றாரு, உன் இனத்தை விட்டு உன் தேசத்தை விட்டு உன் குடும்பத்தை விட்டு நான் காண்பிக்கும் இடத்துக்கு வான்னு சொல்லி இதுவரை ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டது கிடையாது. இதுவரை ஆபிரகாம் தேவனோடு பேசினது கிடையாது. முதல் முறை ஆண்டவர் பேசுறார். பேசும்போது ஆண்டவர் என்னதான் சொல்றாரு, நீ வான்றார், நான் காண்பிக்கிற இடத்துக்கு வா. வருவது எப்படி சொல்றார், எல்லாத்தையும் விட்டுட்டு வான்றார். போகிறது எங்க போகிறோன்னு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, இந்த பாதை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் உடனே புறப்பட்டான். உடனே அந்த பாதையில காலடி எடுத்து வைக்கிறதுல துணிச்சலா புறப்பட்டார். 75 வயசு. ஆமா, 75 வயதுல வார்த்தை கேட்டதும் நீ புறப்படுன்னு சொன்னதும் துணிச்சலா புறப்பட்டா. என்ன நம்பிக்கையில ஆபிரகாமை நீங்க புறப்படுறீங்கன்னா ஆபிரகாம் சொல்லுவார், அவர் எனக்கு வார்த்தை தந்து புறப்பட பண்ணியிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சில பாதையில துணிச்சலா கால் வச்சிருக்கிறோன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை கத்த தந்திருக்கிறார்னு சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.
அதனாலதான் சில புலம்ப வேண்டிய இடத்துல நாம இருதயத்தை எல்லாத்தையும் சகிச்சுட்டு, எனவேதான் எபேசு சபை சொல்றாரு, நீ சகித்து கொண்டிருக்கிறதே ஏன், இதெல்லாம் நீ தாங்கிட்டு என்ன நம்பிக்கையில இருக்கிறேன்னு கேட்டா சொல்லுவோம், எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். மற்றவங்களுக்கெல்லாம் இந்த சூழலில் நிற்க முடியாமல் இருக்கும்போது நீ என்ன நம்பிக்கையில் இன்னும் சகிச்சு தாங்கி, உனக்கு விரோதமாய் வருகிற வார்த்தைகள் எல்லாம் சகிச்சு தாங்கி 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 இந்த பாதையில் என்ன துணிச்சல்ல போயிட்டு இருக்கிறேன்னு கேட்டா எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து மறவாமல் நினைப்பவர் ஏசையா நிறைவேற்றி மூடி. இந்த வார்த்தை சொல்லுங்க, மறவாமல் மறவா நினைப்பவரே ஏசையா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல். ஆமென். இன்னைக்கு வீட்டுல போய் இந்த தாவீதுங்கிற இடத்துல உங்க பேரை போட்டு சொல்லுங்க. அவர் எப்படி நிறைவேற்றுவார் தெரியுமா? நான் இதை பாடிடுவேன் ஈஸியா. நீங்களும் வீட்டுல உங்க பேரை போட்டு தாவீதை அழிச்சிட்டு தாவீதுக்கு சொல்லி நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்பிக்கை நம்மளை பாட வைக்கிறார்னா நாளைக்கு தலைமுறை சொல்லும், என் தகப்பனுக்கு அவர் போய் சொல்லல சொல்ல. ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என் முற்பிதாக்களுக்கு சொன்னதை செய்தாருங்கிற நம்பிக்கையோட நான் ஆராதிக்கிறது உண்மையானா நாளைக்கு என் தலைமுறை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை பார்த்து, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை பார்த்து, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை பார்த்து ஆராதிக்கும் என்று நிச்சயம் உள்ள தேவ பிள்ளையே, கம்பீரித்து ஆர்ப்பரியுங்கள். என் ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். என் ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். என் ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். அவர் தாவீதுக்கும் போய் சொல்ல மாட்டார். அவர் எனக்கும் போய் சொல்ல மாட்டார். உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, எனக்கு அப்பா போய் சொல்ல மாட்டார். சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து. ஆமே, என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு. ஆமே, என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நீரை. சொல்லுங்க, மறவாமல் மறவா நினைப்பவர் ஏசு. ஆமென், மறவா. ரேபாலா கதரா மருதுரோ ரேமமார்தி ஆதரே. நீ நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து. ஆமென், நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை. எத்தனை பேர் இந்த ராத்திரி நிச்சயத்தோட சொல்ல, என் கையை கொண்டு தொடங்கின சில காரியங்களை என் கையை கொண்டு கர்த்தர் முடிக்க பண்ணுவார்னு நம்புறவங்க, நம்புற தேவ பிள்ளைங்க, கொஞ்சம் கரங்களை தட்டி நம்பிக்கையோடு ஆராதிங்க. இதற்கிடையில் எந்த பார்வோனும் உன்னை தடுக்க முடியாது. இதற்கிடையில் எந்த சமுத்திரமும் உன்னை தடுக்க முடியாது. இதற்கிடையில் எந்த யோர்தானும் உன்னை தடுக்க முடியாது. இதற்கிடையில் எந்த பெலிஸ்தியனும் உன்னை தடுக்க முடியாது. எந்த அமலேக்கியனும் உன்னை தடுக்க முடியாது. எந்த எபூசியரும் உன்னை தடுக்க முடியாது. எந்த கானானியரும் உன்னை தடுக்க முடியாது. உன்னை கொண்டு துவங்கினதை உன்னை கொண்டே அவர் செய்து முடிக்க. glory ஷாரா பாலாகா
மோசையை கொண்டு செய்வேன் என்று மோசையில என்ன துவங்கினாரோ அதை தான் மோசையை கொண்டு செய்து முடித்தார். அப்படின்னா கேட்கலாம், அதான் மோசையை கானானுக்குள்ள கொண்டு போகலையே. ஆமென். நீங்க வேதத்தை சரியா படிச்சீங்கன்னா தெரியும். யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல ஆண்டவர் மோசையில என்ன சொல்வார் தெரியுமா? 11வது வசனத்துல மோசே சொல்றார், எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அதன் பிறகுதான் ஆண்டவர் 17 சொல்றார், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார். மோசேட்ட சொல்றாரு, எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்து இந்த மலையில கொண்டு வந்து ஆராதிக்க ஒன்ன பயன்படுத்துவேன், கானானை நான் கொடுப்பேன், நீ கொண்டு வருவேன்னு சொல்லல. ஆமென். அப்படியானால் ஒரு காரியம் நிச்சயம், மோசேட்ட என்ன துவங்கி முடிக்கணும்னு தீர்மானிச்சோதோ அதை நேர்த்தியா முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு தான் அவனுக்கு அடக்க ஆராதனை கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். மோசே இருந்தாலும் கானானுக்குள்ள அந்த முடிவை பார்க்கலையே. மோசைக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சிட்டாரு. யோசுவா தான் கானானுக்குள்ள ஜனங்களை கொண்டு போக வேண்டும் என்பது அந்த நாள் வந்தபோது எடுத்த தீர்மானம் அல்ல. இந்த மோசே தெரிந்தெடுப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் பரலோகத்தில் எழுதின தீர்மானம். ஆமென். மோசேட்டு சொல்ற வார்த்தை, நீ இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி இந்த மலையில் வந்து ஆராதிப்பீர்கள், இதுவே நான் உன்னை அனுப்பினதின் அடையாளம். இதை கர்த்தர் செய்து நிரூபித்து காண்பித்தார். எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்தார், செங்கடலை தாண்ட பண்ணினார், ஜனங்களை பாடி ஆராதிக்க வைத்தார். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் செய்தார். இதை கர்த்தர் செய்தார். அவனை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். இதற்கிடையில் பார்வோனுடைய இருதயம் பலமுறை கடினமானது. இதற்கிடையில் பார்வோனின் சேனை மொத்தமும் எதிராய் வந்தது. இதற்கிடையில் செங்கடல் வந்தது. இதற்கிடையில் அமலேக்கியன் யுத்தம் வந்தது. ஆனால் ஒன்றும் மோசையை சேதப்படுத்தாதபடி என் தேவன் பாதுகாத்து நடத்தினது போல எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? எதுவும் என்னை சேதப்படுத்த விட மாட்டார். என் கையை கொண்டு துவங்கினதை என் கையை கொண்டு முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு பெற்றோரே, அன்பு சபையே, அன்பு சகோதர சகோதரி, உங்களை கொண்டு சிலதை செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்தது உண்டானால் உங்களுக்கு எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் உங்களை கொண்டு கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த பலவீனங்கள் அதை மேற்கொள்ளாது, இந்த போராட்டங்கள் அதை மேற்கொள்ளாது. நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று நிச்சயம் உள்ளவர்கள் என் கரமே அதை சுதந்தரித்துக் கொள்ளும். அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் அதை காண்பேன். எனக்கு அதற்கான எந்த அனுகூலம் இல்லாட்டாலும், எனக்கு அதற்கான பலன் இல்லாட்டாலும், என்னை கொண்டு துவங்கினதை என்னை கொண்டு செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. துவங்கினது உங்களை கொண்டு கர்த்தரானார். விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடிக்க. ஆமென். ஒரு சில நிமிடங்கள் முழங்கார் படிக்கலாமா? முடிந்த தேவ பிள்ளைகள் இந்த ஒரு பாடலை ஒரு ஜெபமாய் பாடி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு விண்ணப்பம், நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தை நினைத்து நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். இந்த ஆண்டின் துவக்கம், இந்த முதல் வாரத்திலே ஆண்டவர்ட்ட ஒன்னே ஒன்று கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நான் பார்க்க விரும்புவது என் விருப்பத்தை அல்ல, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை. என் தாவீதுக்கு நான் போய் சொல்லேன் என்று சொன்னீரே, என் உடன்படிக்கையில் நான் பிசக மாட்டேன் என்று சொன்னீரே. அப்பா, என் விருப்பத்தை காண வேண்டும் என்று நான் கேட்கவில்லை, என் மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை எனக்காக நினைத்தருளுவீராக, எனக்காக நினைத்தருளுவீராக. அப்படியே ஜெபிக்க பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு நம்ப பண்ணின வார்த்தைகள் தெரியுமே,
அந்த வார்த்தை அல்லவா இந்த வனாந்திரத்தில் உங்களை பலப்படுத்தினது. அந்த வார்த்தை அல்லவா துணிச்சலாய் சில பாதையில காலடி எடுத்து வைத்தது. அந்த வார்த்தைகள் அல்லவா இன்னும் சில தண்ணீர்ல நிக்க வைத்து கொண்டிருக்கிறது. அந்த பாதை அல்லவா, ஆமென், அந்த வார்த்தை அல்லவா சில வனாந்திரத்திலும் தேவன் மேல உள்ள நம்பிக்கை அசைந்து போகாதபடிக்கு இன்று உங்களை காத்து வருகிறது. எதனால நீ இன்னும் சகிச்சிட்டு இருக்கிற கேட்டா சொல்றீங்கல்ல, எனக்கு அவர் வார்த்தை தந்திருக்கிறார், எனக்கு வார்த்தை நம்ப பண்ணி இருக்கிறார். அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது, அந்த வார்த்தை என்னை கெட்டு போக விடவில்லை, அந்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது, அந்த வார்த்தை என்னை தைரியப்படுத்துகிறது, அந்த வார்த்தை என்னை திடப்படுத்துகிறது. ஷரகமலகதரி பலகதரபபா ரேமமமா மரதரேதரா ஓ ரிகதரி. அர்ப்பணிப்போடு என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுமா. நீ நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஆமென். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. சொல்லுங்க, மறவாமல் மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவர். மறவாமல் மறவாமல் ஏசையா. உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், நீ உண்மையில் பிசகாதவர். ஆமென். ஓ உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்ன. ரெண்டு கரத்தை உயர்த்தி மறவாமல் மறவாமல் நினைப்பவரே ஏசையா. எங்களை மறவாமல் மறவா நினைப்பவரே ஏசையா. சொல்லுங்க, சொன்னதை செய்து முடிப்பீர், சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டி. எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட. நம்பிக்கையோடு என் கையை கொண்டே தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டே நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவே. மறவாமல் மறவாமல் ஏசையா. ஓ மறவாமல் மறவாம் நினைப்பவரே ஏசையா. சொல்லுங்க, நீ நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து. ரெண்டு கரத்தை உயர்த்தி மறவாமல் மறவாமல் நினைப்பவரே ஏசையா. இயேசுவே மரம் நினைப்பவரே ஏசையா. இந்த வார்த்தையை சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே. மறவா, இதை மறக்க மாட்டீங்க ஆண்டவரே. யார் மறந்தாலும் யார் போனாலும் இதை நினைவு கூறுகிறவரே. மறவாமல் நினைப்பவரே. ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரே சத்தமாய் நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்
நீதானையா நான் நம்புவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க, நம்புவேனா. ஆமென். அவ்விடத்திலிருந்து அவளுக்கான திராட்சை தோட்டத்தை நான் கொடுப்பேன் என்று அவர் வாக்கு தந்திருக்கிறார். ஆமென். நீ நிற்கிற இந்த பாதை நடுவில் இருந்து உங்களுக்காக சிலவைகளை என் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி தரப்போகிறார். அவர் எனக்காய் தருவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இப்பொழுது உங்களை வைத்திருக்கிற பாதைக்காக நன்றி செலுத்தி ஆராதிக்கலாமா? விடுதலையோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவ்விடத்திலிருந்து அவளுக்கான திராட்சை தோட்டங்கள் உண்டாகும். நான் அதை கொடுப்பேன். நான் நிற்கிற இடத்தில் இருந்து எனக்காய் ஒரு நீரூற்று உண்டு. நான் அழுகிற இந்த இடத்தில் எனக்காய் ஒரு நீரூற்று உண்டு. நான் அழுகிற இந்த இடத்தில் எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. நான் நிற்கிற இந்த இடத்தில் எனக்கு ஒரு வாசல் உண்டு. Glory bala shakada rababa rimama maraduro shakada rala radariatare ribaba brodoro. சுற்றி நெருக்கப்படுகிறீர்களா? இந்த நெருக்கத்தின் நடுவில் உங்களுக்கு ஒரு வாசல் பரலோகத்தில் இருந்து உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். நான் நம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உண்மையுள்ள தேவன். அப்படியே எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில். அவர் நன்றியோடு பாடி, அவர் நல்லவர் என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். நம்பி முன் செல்லுங்கள். இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாளும் அவளோட பட்சமாய் பேசி, ஆமென், அவர் பேசுகிற வார்த்தை தான் இந்த வனாந்திரத்தில் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். இவ்விடத்திலிருந்து ஒரு திராட்சை தோட்டம் எனக்காய் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். வனாந்திரத்தில் கொண்டு வந்து விட்டு இன்னொரு இடத்தில் கொண்டு போய் கொடுப்பேன் என்றல்ல, அவ்விடத்திலிருந்து பார்க்கிறவங்க சொல்லுவாங்க இதுவும் முடிவுன்னு. ஆனா நீ அப்படி சொல்லாதீங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்க. இங்கிருந்து தான் எனக்கு ஒரு ஆரம்பம் இருக்க போகிறது. இங்கிருந்து தான் எனக்கு ஒரு மேன்மை இருக்க போகிறது. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். சொல்லுங்க, நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் நாள்தோறும் நாள்தோறும் என்பார். ஹல்லேலூயா. நாள்தோறும் ஆயிரம் 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 பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே ஆனந்த கீதம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை பிடித்து கொண்டு அவரை விசுவாசித்து நம்பி முன் செல்லுங்கள். என்னை இந்த வனாந்திரத்தை காண பண்ணினது அவரானால் இந்த நடுவில் சில மேன்மைகளையும் என் கண்களிலே காண பண்ணுவார். நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு இந்த ஆரம்பத்திலேயே கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். நல்லவர், நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆராதிக்க பார்க்கலாம். நல்லவர் இயேசு, அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியா. ஆமென். நாள்தோறும் ஹல்லேலூயா. ஆமென். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூத சேனையெல்லாம், வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தே. வான மகிமை விட்டு மானிடராய் நம்பிக்கையோடு வானதூத சேனையெல்லாம்
ஆமென். வானமாகி மை விட்டு அவரை ஒருமித்து உயர்த்தி வானிலும் பூவி என் ஆசை நீரே வாழ்த்தி என்றும் திருநாமம். ஆமென். வானிலும் பூவிலோ வாழ்த்தி என்றும். நல்ல கையத்தட்டி நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். glory glory. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் நன்றியா, நாள்தோறும் சரபலதரே. ஆமென். ஆயிரம் இஸ்ரவேலின் துதிகளில் இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்யும் தூய தேவனே. இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகரார் அவர் வருவார். இஸ்ரவேலின் துதிகளில் ஆமென். இக்கட்டில் தம் ஜனங்களின். எத்தனை பேர் சொல்ல முடியும்? செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தால் சோர்ந்திடாமல் காட்டி. glory. செங்கடலோ சேனைகளோ ஷரகபலதரா. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. செங்கடலோ சேனைகளோ எது வந்தாலும் இந்த ஆண்டிலே இவைகளை மேற்கொள்ளுவேன். ஷரகபலதரா. ஆமென். செங்கடலோ எது. ஆமென். பாடுவோம். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆமென். நல்லவர் இயேசு. ஷகபரகம ரேபபமரதர். இந்த களிப்பின் சத்தம் கூடாரம் முழுவதும், இந்த களிப்பின் சத்தம் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிலைத்திருப்பதாகப்பா. நாள்தோறும் ஹல்லேலூயா. ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலோ அக்கினியின் சோதனையில் என்னுள்ளம். சொல்லுவோம். ஆழியின் அலைகள் போல பெருகினாலோ அக்கினியின் சோதனையில் என்னுள்ளம். தாயை போல் கரங்கள் தாங்கி என்னை நீ நடத்திய. ஆமென். தாயை போல் கரங்களில் நீ நடத்தி. சொல்லுவோம். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆமென். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும். ஆமென். நாள்தோறும் என்பார். ஆமென். நன்றியா. ஹல்லேலூயா. நாள்தோறும் ஷரகமரகதரே. அப்படியே சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. மறுபடியும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory 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 glory. ரிபலகதரதர. இவ்விடத்திலிருந்து எனக்கான திராட்சை தோட்டங்கள் உருவாகும். நம்பிக்கை உள்ளவர்கள் கரங்களை தட்டி இந்த வனாந்திரத்தின் நடுவிலே, இந்த பாதை நடுவிலே என் தேவனுடைய அதிசயங்களை நான் காண்பேன். என் தேவனுடைய நடத்துதலை நான் காண்பேன். இந்த உலர்ந்த எலும்புகள் நடுவில் ஒரு அற்புதத்தை நான் காண்பேன். இந்த வனாந்திரத்தின் நடுவில் எனக்கான மேன்மைகளை காண்பேன். இந்த செங்கடல் நடுவில் எனக்கான பாதையை காண்பேன். இந்த யோர்தான் நடுவில் என் முன்பாக நடக்கிற அற்புதங்களை நான் காண்பேன். என்னை அழைத்தவர்
என்றென்றும் என்னை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். என்னை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். என்னை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். என்னை அழைத்தவரே நீருண்மை. ஆமென். என்னை அழைத்தவரே நீருண்மை. சத்தம் உயர்த்தி சொல்லோ, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல்வே யாரும் இல்லை ஆண்டவரே, யாரும் இல்லப்பா. நீ நல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இல்லை. ஹல்லேலூயா, கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடையே எதுவுமே வராதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளுவீராக என்று சொல்லி ஒரே ஒரு ஜெபத்தை இந்த வருஷத்தின் இந்த முதல் வாரத்தின் இந்த சனிக்கிழமையில எத்தனை பேர் கேட்க முடியும்? ஆண்டவரே, என் பாதையில யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கிறேனோ இல்லையோ, நீர் இருக்கிறத பார்க்கணும் ஆண்டவரே. என் கரத்தை யார் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கிறேனோ இல்லையோ, நீர் பிடித்திருக்கிறதை பார்க்கணும் அப்பா. என் காதுல எந்த சத்தம் கேட்குதோ இல்லையோ, உங்க சத்தம் மட்டும் கேட்டா போதும் ஆண்டவரே. உங்க சத்தம் மட்டும் கேட்டா போதும் அப்பா. நீர் மட்டும் எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பீராக. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லுங்க, நீரே எல்லாம், நீரே நீரே எல்லாம். உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாமே. சொல்லுவோம், உயர்வோ உயர்வோ தாழ்வோ. ஆமென், ஆமென். நீரே எல்லாம். சொல்லுங்க, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசு. ஆண்டவரே, இந்த ஆண்டுல ஒரு நாள் கூட நான் ஆராதிக்காம இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் உமக்கான ஆராதனை நிலை வெளிப்படுவதாக. ஆமென். சொல்லுங்க, இன்பமோ துன்பமோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. இன்பமோ, ஹல்லேலூயா, ஆராதிப்பேன். சொல்லுங்க, நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன். அவர் எனக்கு நன்மை செஞ்சாலும் நேசிப்பேன், எனக்கு எதை செய்தாலும் நான் நேசிப்பேன். என் ஜெபத்தை கேட்டாலும் நேசிப்பேன், அவர் கேட்காமல் இருந்தாலும் நேசிப்பேன். நான் எதிர்பார்த்தது நடந்தாலும் நேசிப்பேன், அது நடக்காட்டாலும் நேசிப்பேன். எனக்கு என் எதிர்பார்ப்பை விட எனக்கு அவர்தான் என் எதிர்பார்ப்பு. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு எவையும் என்னை பிரிக்க முடியாது. கடைசியா எல்லாரும் சேர்ந்து பின்தொடர்வே,
தொடர்வே. ஆமென். Glory. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே. வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ பின்தொடர்வே. எங்கேசுவை வெற்றியோ glory. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, அவர் ஒருவரையே பின்தொடர்வே. ரீபமரகதரியாதரே. வெற்றியோ இயேசுவே உம்மையே. ஹalleluya. கடைசி இரண்டு கரத்தை உயர்த்தி, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல், உம் நினைவில்லாமல். ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னால ஒரு ஸ்டெப் கூட முடியாது. ஆண்டவரே, உம் நினைவில்லாமல். ஒரே ஒரு வார்த்தை, என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும் நீர் இல்லாமல், நீர் இல்லாமல். இயேசுவே, என் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர், என் மீது அதிக நம்பிக்கை உள்ளவரே. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவர் அதிகமாக நம் மீது அதிக நம்பிக்கை வைத்து அவர் இன்று நமக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த ஆண்டை ஏன் கர்த்தர் எனக்கு காண பண்ணினார் என்று எதிர்பார்த்திருக்கிற உள்ளமே, கடந்த ஆண்டில் அவருடைய நம்பிக்கையை நிறைவேற்றினீர்களான்னு கேட்டா இல்ல. இன்னும் இந்த மரம் கனி கொடுக்கலையே, இது வெட்டி போடட்டுமான்னு கேட்டதும், இது வெட்டி போடுன்னு எஜமானன் சொன்னதும், தோட்டக்காரனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம் நான் அதை பராமரிக்கிறேன், நான் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன், நான் அதுக்கு என்ன பாராட்டணுமோ பாராட்டுறேன். ஒரு வருஷம் பொறுப்போ, நிச்சயமா இது எனக்கு கனி கொடுக்கும். நிச்சயமா இது என் நம்பிக்கையை வெட்கப்படுத்தாது. அவை என் நம்பிக்கையை வெட்கப்படுத்த மாட்டான். என் நம்பிக்கையை வெட்கப்பட்டு போக விட மாட்டான். என் நம்பிக்கை அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார், உண்மைங்க. ஆனா இந்த ஆண்டுக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் வெட்கப்படுத்த மாட்டேன்ப்பா, அப்படி சொல்றவங்க மட்டும். அவன் திடீர்னு இந்த வார்த்தை இருதயத்தில் ஆண்டவர் போட்டு செபிக்க வைக்க ஏவுகிறார். ஆமா, இவ்வளவு நேரம் உன் நம்பிக்கையை பத்தி கேட்டுட்டு இருந்தீ, நான் உன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இந்த ஆண்டாவது என் நம்பிக்கை நீ வெட்கப்படுத்து போகாம நீ அதை நிறைவேற்றுவியான ஆண்டவ கேட்கிற. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நம்புங்கப்பா, உங்க பிள்ளை நம்புங்க. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, இயேசு அப்பா
ஒரே நிமிடம் அப்படியே முழங்கால் படிட்டு ஆமென். வார்த்தை இருக்கிறது, ஆனால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் இருதயத்தில் பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். தோட்டக்காரர் சொல்லுகிற வார்த்தை நல்லா கவனிங்க. இன்னும் ஒரு வருஷம் அப்படிதான் சொல்றார். இந்த ஒரு வருஷம் கொடுப்போம், இந்த ஒரு வருஷம் கொடுப்போம். வெட்டி போடப்பட வேண்டியவன் நான். 2023 டிசம்பர் முடிவதற்குள்ளாக வெட்டி போடப்பட வேண்டியவன் நான். ஆனா 24 எப்படி கண்டேன் என்றால், என் தோட்டக்காரர் எனக்காய் பேசினது நிமித்தம், என் தோட்டக்காரர் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம், என் தோட்டக்காரருக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை. இந்த ஒரு வருஷம் இவனுக்கு கொடுத்தா, இந்த ஒரு வருஷம் இவளுக்கு கொடுத்தா, இந்த ஒரு வருஷம் இவங்களுக்கு கொடுத்தா, நான் எதிர்பார்க்கிறதை இவன் நிறைவேற்றுவான். ஆமென். அந்த தோட்டக்காரர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் இன்னும் பராமரிக்கிறேன், நான் இன்னும் என்ன செய்யணுமோ செய்யறேன். ஆண்டவர் சொல்ற இந்த ராத்திரி நேரத்தில், நான் உனக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன்பா, நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். நீ கேட்காமலே நான் செய்யறேன். உன்னை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும், உன்னை எப்படி பராமரிக்கணும்னு எனக்கு தெரியும், உன் பிள்ளை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும், உனக்கு எப்படி நீர் பாய்ச்சணும்னு எனக்கு தெரியும், உன்னை எப்படி அழிவு வராம பாதுகாக்கணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அந்த தோட்டக்காரன் ஒவ்வொன்றும் செய்யும் போதும் ஒரு எதிர்பார்ப்பு. கடந்த ஆண்டுல ஏமாத்திட்ட, இந்த ஆண்டுல நீ ஏமாத்த மாட்ட, ஏமாத்த மாட்ட, ஏமாற்ற மாட்ட. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே எத்தனை பேர் சொல்றீங்க என்ன நம்புங்க ஆண்டவரேன்னு சொல்லு. அப்படி சொல்ல முடியுமானால் இந்த ஜெபத்திலே அந்த வார்த்தையை சொல்லு சபையே, சொல்லு சபையே, சொல்லுங்க சபையே. ஹல்லேலூயா. இந்த வருஷம் முடியும் போது உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, நீங்க சொல்ல போற சாட்சி, ஆமா எனக்குன்னு சொல்றது இல்ல, அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை நான் நிறைவேற்றிட்டேன், இது என் சாட்சியாய் மாறட்டும். இந்த ஆண்டு முடிவு இது என் சாட்சியாய் மாறுவதாக. அவர் என் இந்த வருஷத்துல என் மேல வச்சிருந்த நம்பிக்கை நான் நிறைவேற்றிட்டேன், நான் நிறைவேற்றிட்டேன், நான் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 2 கரத்தை உயர்த்தி எல்லாரும் கண்களையும் மூடி நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. சொல்லுங்க, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ். உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல், ஆமே, உமக்காக யாருக்காக வாழ்வேன், நம்புங்கப்பா. ஷரகபலதுரோ, நம்புங்கப்பா. ஆமே, நம்புங்கப்பா. ஹல்லேலூயா, நம்புங்கப்பா. ஆமா, இந்த வார்த்தையை சொல்லிய கொஞ்ச நேரம் நம்ம செபித்து இந்த கூடுகையை முடிக்கலாம். அப்படியே முடிந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் காண்பித்து, மிக மிக முக்கியமானது, அவசியமானது. காரணம், நாட்கள் வெகு சமீபமா இருக்கிறது. எஜமானன் வரப்போகிறார். ஆமென். லூக்கா 13வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆறாவது வசனத்திலிருந்து வேகமாய் வாசிங்கள். லூக்கா 13:6 முதல். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. வெட்டி போடு,
இதை வெட்டி போடு. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இதை வெட்டி போடலாமா அப்படின்னு தோட்டக்காரன்ட்ட கேட்கல எஜமான். அதான் கனி கொடுக்கலப்பா, இதை வெட்டி போட்டுடலாம், இதை வெட்டி போட்டுடலாமா அப்படி சொன்னா ரிக்வெஸ்ட் பண்ணலாம். கேட்கறது தோட்டக்காரன்ட்ட, இல்லை இன்னும் ஒரு வருஷம் கொடுக்கலாமா, இன்னும் ஒரு கொஞ்சம் கூட கிருபை கொடுக்கலாமா, இப்படி கேட்டல்ல அந்த எஜமான் சொல்றது. சொல்லுகிற வார்த்தை இதை வெட்டி போடு, அவ்வளவுதான். இதை வெட்டி போட்டு, இது கட்டளை, இது கட்டளை, வெட்டி போடு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இந்த நிலத்தை ஏன், இது இருக்கிறதுனால இது கெடுத்துட்டு தான் இருக்குதே தவிர எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு நான் கிருபை கொடுத்து, இதுக்கு நன்மை செய்து, இதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து இதுக்கு செய்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது இது இருக்கிறதுக்கு இல்லாமல் வெட்டி போடுறேன். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பை காட்டினது போலதான் இப்பொழுது இந்த அத்திமரத்துக்கு காட்டப்படுகிறது. இந்த அத்திமரத்துக்கு கிடைத்த கிருபை என்பது சாதாரணமான கிருபை அல்ல. காரணம், இப்பொழுது இந்த அத்திமரம் இருப்பது அத்திமர தோட்டத்தில் அல்ல, வளரக்கூட தகுதி இல்லாத, இது இந்த இடத்துல வருவதற்கு எவ்விதத்திலும் தகுதி கிடையாது. இங்கே ஒரே ஒரு செடிக்கு மட்டும்தான் இடம் உண்டு, திராட்சை செடிக்கு மட்டும்தான் இடம் உண்டு. அதன் நடுவில் இந்த அத்தி மரம் வளருகிறது என்றால் இது அத்தி மரத்துக்கு பாராட்டப்பட்ட மிகப்பெரிய கிருபை. எத்தனை பேர் அந்த கிருபை ருசித்து தேவ சமூகத்தில் நான் அப்படிதான் கிருபை பெற்றிருக்கிறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் திராட்சை கொடியா இந்த தோட்டத்தில் வளர்ந்தவன் அல்ல, நான் அத்தி மரமா இந்த தோட்டத்தின் நடுவில் கொண்டு வரப்பட்டு நாட்டப்பட்டவன். ஆமென். நான் இந்த தோட்டத்தில் வளரும்படியாய் செனிப்பிக்கப்பட்டவன் அல்ல. எங்கேயோ கிடந்த எண்ணெய் அவருடைய கண்களில் கிடைத்த கிருபைனால அந்த எஜமான் கண்ணில் அந்த அத்திமரம் பார்த்ததும், அது சின்ன செடியா இருக்கும் போதே அதை பார்த்ததும், எத்தனையோ செடிகள் வெளியில இருக்கிறது, அழகழகான பூச்செடிகள் உண்டு, அழகழகான கனிகள் கொடுக்கிற செடிகள் உண்டு. அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு அந்த செடிக்கு மேலெல்லாம் கண்ணு வைக்காம, ஆமே என் மேல அன்னைக்கு ஒரு நம்பிக்கை வைத்து, என் மேல கண் வைத்து நம்பிக்கையோடு அங்கிருந்து பிடுங்கி, பாவத்துக்குள்ள இருந்த என்ன, சேற்றுக்குள்ள இருந்த என்ன பிடுங்கி, ஆமே பரிசுத்தவான்களின் நடுவில், பரிசுத்தரின் நடுவில் என்னை கிருபையா என்ன ஆட்டி வளர வைத்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வளர்ந்து கொண்டிருப்பது தேவ சமூகத்தில் இருக்கு கிடைத்த எனக்கு கிருபைன்னு சொல்றவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ பாராட்டப்பட்டு இவ்வளோ கிருபை கொடுக்கப்பட்ட இந்த அத்தி மரத்தில் 3 வருஷம் எதிர்பார்க்கிறார். 3 வருஷம் 23 வரை எதிர்பார்த்தார். 3 வருஷம் ஆமென். எதிர்பார்த்து எதுவுமே இல்லாததும் டிசம்பர் மாதத்தில் அவர் எடுத்த டிசிஷன் தான் வெட்டி போடு, வெட்டி போடு, வெட்டி போடு. பா இது கெடுத்துட்டு இருக்குதுப்பா, கெடுத்துட்டு இருக்குது, இதை வெட்டி போடு. இது போடலாமான்னு கேட்கறதல்ல, இது கட்டளை. என் மேல பல முறை இந்த கட்டளை பிறந்தது. ஆமே. ஆனா அது எனக்கு தெரியாம போக காரணம் என்ன தெரியுமா? 7வது வசனத்துல இருந்து சொல்லு வாசிங்க. அப்பொழுது தோட்டக்காரனை நோக்கி, 8வது வசனம், அதற்கு அவன் ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இது இந்த வருஷமும் இருக்கட்டும். எஜமான் இதை வெட்டி போடுன்னு சொல்றாருன்னா, எஜமானனுக்கு பார்வையில இந்த மரத்தை பத்தி ஒன்னு தெளிவா தெரியுது, இது இனி எத்தனை வருஷம் கொடுத்தாலும் கனி வராது, இதுக்கு இனி எத்தனை வருஷம் கொடுத்தாலும் இதுல இனி கனி வராது. எஜமான் பார்வையில இந்த மரத்தை குறித்து ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு. காரணம் 3 வருஷமா இதை வந்து பார்க்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு பூ மலர்ந்திருந்தா கூட ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கும். ஆனா இது எதுவுமே, எந்த அடையாளமுமே காட்டவில்லை.
அவருக்கு அந்த எஜமானுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமா எதையுமே காட்டல. மாறாய் எஜமான் என்னெல்லாம் கொடுக்கிறாரோ அதெல்லாம் வாங்கி உறிஞ்சி 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 இழுக்கிறது. எல்லாம் அவரிடத்துல இருந்து கேட்டு வாங்கிக்கிறது. என்னெல்லாம் தாராரோ வாங்கி 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 சேர்த்து வச்சு, சரிப்பா இந்த மரத்தில் அட்லீஸ்ட் 3 வருஷம் ஆச்சு, அட்லீஸ்ட் பூவாவது முளைச்சிருக்குதான்னு பார்த்தா எதுவுமே முளைக்காத. எஜமானுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு நீ எத்தனை வருஷம் நான் இப்படி பாதுகாத்தாலும் இதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எஜமான் போட்ட கட்டளை வெட்டி போடு, எஜமான் போட்ட கட்டளை வெட்டி போடு. அது நடுவில் தான் ஒரு தோட்டக்காரர் எனக்காய் பரிந்து பேசினார். இந்த அத்தி மரத்துக்காய் பரிந்து பேசினார். வேற யாரும் இந்த தோட்டத்தில் இந்த மரத்துக்காய் பரிந்து பேச முடியாது. ஒரே ஒரு தோட்டக்காரருக்கு மட்டும்தான் பரிந்து பேச முடியும். அவர்தான் பிதாவின் வலது பாரிசத்தில் எனக்காய் இன்றும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேசுகிற வார்த்தை கவனிங்கள். 8வது வசனத்தில் வேகமாய் வாசிப்போம். ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றி நல்லா கவனிங்க, நான் இதை சுற்றிலும் கொத்து எரி போடுவேன், நான் பராமரிக்கிறேன். இந்த ஒரு வருஷமோ என்னெல்லாம் செய்யணுமோ. அப்போ தோட்டக்காரன் உன்னை இந்த மரத்துக்கு செய்யுறது என்ன நம்பிக்கையில செய்யறாருன்னா, நீ திரும்ப என்ன கொடுக்கணும், கனி கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆமென். நீ எவ்வளவு கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கிறன்னு பார்க்க மாட்டார், நீ எவ்வளவு கனி கொடுக்கிறன்னு தான் பார்ப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பலரும் காணிக்கை கொடுக்கறதுல அந்த திருப்தி ஆகிறோமே தவிர கனி கொடுக்கறத யோசிக்கவே மாட்டேங்கிறோம். ஆமென். எப்ப நீ காணிக்கை கொடுக்காட்டாலும் உன்னை பராமரிக்க வேண்டியது அவர் கடமை, அவர் செய்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு திராணி இருந்தா கொடுங்க ஆண்டவர் சொல்றார். உனக்கு திராணி இருக்கா, நீ கொடுக்கிறது உனக்கு திராணி இருந்துச்சுன்னா மனப்பூர்வமா கொடு. ஆமென். அவர் காணிக்கை கொடுக்கிறதில் அல்ல கவனம் செலுத்துவது. நீ கனி கொடுக்கிறியா? ஆமென். நான் உண்மையிலே வாக்குத்தத்த வசனத்தை வச்சுதான் பேசணும்னு வந்தேன். ஆராதனை நடத்துறவதார் அந்த வசனம் தான் இருதயத்தில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஆராதனை முடியும் போது திடீர்னு ஒரு ஸ்பார்க் அடிச்ச மாதிரி இந்த வார்த்தை இருதயத்தில் ஆண்டவர் என்னோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசப்படுகிறது என்றால், சபையே நாட்கள் வெகு வெகு சமீபம். இந்த 2024 நம்ம நினைச்சது போல எல்லாம் நடக்குமான்னு கேட்டா தெரியல. நமக்கு விரும்புறது போல இருக்குமான்னு கேட்டா தெரியல. நாம் எதிர்பார்த்தது போல எல்லா காரியங்களும் சமாதானமா இருக்குமான்னு கேட்டா தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தருடைய வருகை வெகு சமீபமா இருந்து கொண்டிருக்கிறார். எஜமான் மறுபடியும் வரப்போகிறார். இந்த தோட்டக்காரர் இன்னைக்கு என்னை வாழ வைக்க காரணம் ஒன்னே ஒண்ணு, கனி வெளிப்படணும். இந்த மரத்துக்கு குறித்து அவர் சொல்ற வார்த்தை, நான் இதை திரும்பவும் கொத்துறேன், இதை சுற்றிலும் கொத்தி நான் திரும்ப எரு போடுறேன். அதாவது நான் என்ன செய்யணுமோ இந்த ஒரு வருஷமும் விரும்புறதெல்லாம் செஞ்சு பார்க்குறேன். அதுக்கு என்னென்ன விருப்பமோ நான் செய்து பார்க்குறேன். எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ தண்ணி ஊற்றி பார்க்குறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார். 9வது வசனத்தை வாசியுங்கள். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று எஜமான் சொல்லவில்லை. யார் சொல்றா? இதுதான் எச்சரிக்கை. இதுக்கு முன்னாடி வந்த வார்த்தை எஜமான் வாயிலிருந்து வந்த வார்த்தை. எஜமான் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு எனக்கு வெட்டி போடுன்னு வரும்போது பரிந்து பேச எனக்கு ஒரு தோட்டக்காரர் உண்டு. ஆனா தோட்டக்காரரும் சொல்லிட்டார்னா அதன் பிறகு யாரும் பரிந்து பேச மாட்டார்கள். ஆமென். அப்படின்னா இதுதான் இந்த மரத்தினுடைய கடைசி வருஷம். இதுதான் இந்த மரத்தினுடைய கடைசி வருஷம். இனி இந்த வருஷம் நீள வேண்டுமா நீளக்கூடாதா என்பதை தீர்மானிப்பது தோட்டக்காரன் அல்ல, இந்த மரம் தான். ஆமென். என தோட்டக்காரர் சொன்ன வார்த்தை கவனிச்சிங்களா? கனி கொடுத்தால் அடுத்த வருஷமும் உண்டு, கனி கொடுக்கலனா இந்த வருஷத்தோட. சிலர் யோசிக்கிறாங்க, ஒழுங்கா வராமல் இருந்திருக்கலாமோ, எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வாய்ன்னு பார்த்தா
இதான் கடைசி வருஷம் சொல்லி முடிக்கிறீங்களே பாஸ்டர். ஆண்டவர் நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார். என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார். நான் துரோகின்னு தெரிஞ்சோ இன்னைக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். நான் மீறுகிறவன் என்று அறிந்தும் இன்னைக்கு என்ன நேசித்துக் கொண்டிருக்கிறார். நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன் என்று சொல்லி இன்னைக்கு என் மேல அப்பா அதிகம் அன்பு வைத்திருக்கிறார் என்றா இந்த நேசத்துக்காக நான் எந்த கனிகளையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். என் கேள்வி ஒண்ணுங்க, ஆண்டவர் உங்களை நல்லா நடத்துறாரா? 5 ஆமென் தான் வருது. என் அப்பா நல்லா தான் நடத்துறாரு சொல்றான், என்ன நல்லா பராமரிக்கிறாரு சொல்றான், எனக்கு தேவையானது சந்திக்கிறாரு சொல்றான். நான் எதிர்பார்த்தது நடக்காட்டாலும் என் எதிர்பார்ப்புக்கு மேலாகவே கர்த்தர் என் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்றவன். ஏன் இதெல்லாம் செய்கிறார்? ஏன் இதெல்லாம் செய்கிறார்? ஒன்னே ஒண்ணுதான், இந்த தோட்டக்காரனுக்கு அவ்வளவு நம்பிக்கை. இன்னைக்கு நான் இதை என் பிள்ளைக்கு செஞ்சா, அவன் நம்பிக்கை நான் இன்னைக்கு நிறைவேற்றினா, என் நம்பிக்கை நாளைக்கு இவன் நிறைவேற்றுவான். அன்பு சபையே, இந்த வருஷத்தின் இந்த ஆரம்பத்திலேயே இந்த முதல் சனிக்கிழமை இந்த இரவு துதி ஆராதனை கர்த்தர் எதிர்பார்க்கிறதும் கர்த்தர் விரும்புகிறதும் கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான். உன்னை இந்த ஆண்டு முழுவதும் அவர் பராமரித்து நடத்த உண்மை உள்ளவரா இருப்பார். ஆனா நீ ஒரு கேரண்டி கொடு, நான் கனி கொடுப்பேன் ஆண்டவரே, நான் கனி கொடுப்பேன் ஆண்டவரே, நீர் விரும்புகிற கனிகள் என்னில் வெளிப்படுவதாக, என்னில் வெளிப்படுவதாக. உங்கள் ஜெபம் அதுவா இருக்கட்டும், உங்கள் ஜெபம் அதுவா இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில கனி மட்டும் வெளிப்படுறது அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதன் பிறகு அவர் இன்னும் செய்கிற காரியம் எப்படி இருக்கும் தெரியுமா? யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் திராட்சை செடிகளை குறித்து, கொடியை குறித்து பேசும்போது ஆண்டவர் இப்படி சொல்லி இருப்பார். யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்கள். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணி, நல்லா கவனிங்க, சுத்தம் பண்ணினாதான் சில காரியங்களை நடப்பித்தாதான் கனி உண்டாகும். அதனாலதான் அந்த தோட்டக்காரர் சொல்கிறேன், நான் அதை கொத்தி, நான் அதை எரு போடுகிறேன், நான் அதை பராமரிக்கிறேன், அது கனி கொடுக்கிறதான் பார்ப்போம். அப்போ ஒரு கனி கொடுக்கணும்னாலே அதற்காய் சிலவைகளை இந்த தோட்டக்காரன் செய்கிறான். அதை தான் இன்றும் எனக்கும் உங்களுக்கு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், கிருபையினால் செய்து கொண்டிருக்கிறார். நான் கனி கொடுக்கிறவனாய் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன கனி அல்லது ஒரு பூ என் கிட்ட இந்த ஆண்டிலே வெளிப்படுறதை அவர் பார்த்தாலே, இதுவரை செய்ததை காட்டிலும் மகிமையானவைகளை இந்த மரத்துக்காய் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார், இந்த கொடிக்காய் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அது கனி கொடுக்கிறதா இருந்துச்சுன்னா, இந்த வார்த்தை கவனிச்சிங்களா, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அது இன்னும் நான் பராமரிக்கிறேன், இன்னும் நான் செய்றேன். தேவன் இன்னும் எனக்கு அதிகமான கிருபை பாராட்டணும்னு விரும்புறவங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுங்க. ஆமென். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுங்க. தினமும் இதுவே ஜெபமா இருக்கட்டும். காலையில் எழும்புனதும், ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கிருபை தந்தது, நான் என் இஷ்டம் போல வாழ்றது கிடையாது, நீர் விரும்புகிற கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ இந்த ஜெபத்தோடு எழும்புங்கள். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கையில நீர் விரும்புகிற கனி வெளிப்பட்டுச்சாப்பா, வெளிப்பட்டுச்சா? நாம நம்ம டிசைட் பண்ணிடக்கூடாது, இன்னைக்கு நான் கனி கொடுத்துட்டேன் நாம சொல்லக்கூடாது, தோட்டக்காரர் சொல்லணும். ஆமே. பலருடைய திருப்தி என்னன்னா, ஏதோ ஆண்டவருக்கு கொஞ்சம் செஞ்சதும் அல்லது கொஞ்சம் பரிசுத்தமா வாழ்ந்ததும் அல்லது கொஞ்சம் ஜெபிச்சதும் நம்மளே டிசைட் பண்ணிடுவோம், இன்னைக்கு ஆண்டவர் விரும்பின கனியாண்ட. அது கனி நல்லதா கெட்டதா, நல்ல கனி வந்திருக்குதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது கொடி அல்ல, அதை டேஸ்ட் பார்க்கிற தோட்டக்காரர் தான், அதை பராமரிக்கிற தோட்டக்காரர். அவர் பார்த்து ரிசல்ட் சொல்லணும், அவர் பார்த்து ரிசல்ட் சொல்லணும்.
எனவே காலையில் எழும்புறது ஜெபிங்கள். ஆண்டவர், இன்னைக்கு எனக்கு கிருபை தந்து என்னை பராமரிக்கிறீர் என்றால் நீர் விரும்புகிற கனி என்னில் வெளிப்படுவதாக. ராத்திரி தூங்க போவதற்கு முன்பாக கேளுங்கள், ஆண்டவரே இன்று முழுவதும் நீர் என்னை பராமரித்து வாழ வைத்தே. ஆண்டவரே, நீர் விரும்புகிற கனியை நான் கொடுத்தேன் ஆண்டவரே. ஆமென். 3 வருஷம் ஏமாத்திட்டேன். இந்த 1 வருஷம் இப்ப தோட்டக்காரன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இல்லைன்னா வெட்டி போட்டுடலாம். அப்போ இந்த மரத்துக்கு இதுதான் கடைசி வருஷமா இருந்துச்சு. இது கனி கொடுத்தால் தொடரும். ஆண்டவருடைய நம்பிக்கை இது, எதிர்பார்ப்பு இது. திரும்ப சொல்லுகிறேன், அவர் என்னிடத்தில் கனியை எதிர்பார்த்து என்னை பராமரித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அதனாலதான் உபதேசங்களை தந்து கொண்டிருக்கிறார், அதனால்தான் வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதத்திற்காய் வந்தவர்களுக்கு அற்புதத்தை செய்து அனுப்பிவிட்டார். ஆனா கனி கொடுக்கும்படி யார் யாரை தெரிந்தெடுத்தாரோ அவர்களை கர்த்தர் சில முக்கியமான பாதையில கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அப்படி நடத்தப்படுகிறவர்களே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீங்கள் கனி கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கனி கொடுங்கள். தேவன் பிரியப்படுகிற கனி, தேவன் விரும்புகிற கனி. கனி கொடுக்க என்ன செய்யணும்? நம்ம இது ஒரு பெரிய செய்தி, ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 15வது அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படி சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். இந்த உபதேசம் என்னை சுத்திகரித்து என்னை கனி கொடுக்க வைக்கிறது. இந்த வார்த்தை என்னை சுத்திகரித்து என்னை கனி கொடுக்க வைக்கிறது. 4வது வசனம் சொல்லப்படுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். போதும். 2வது, என்னில் நிலைத்திரு. அவ்வளவுதான். கொடியில கனி வரணும்னா இந்த செடியோடு உள்ள உறவு, அந்த ரிலேஷன்ஷிப், எனக்கும் ஆண்டவருக்கும் இடையான அந்த உறவு அதிகமா இருக்கணும். ஆமா, பலமுறை சொல்லி இருந்தாலும் திராட்சை செடிகளை எல்லாருமே எந்தை தான் பார்க்க போவார்கள் என்றால் செடியை அல்ல, கொடியை தான் பார்க்க போவார்கள். தேனி மாவட்டத்திலலாம் போனீங்கன்னா அங்கே தோட்டங்கள் அப்படி இருக்கும். சில தோட்டங்கள் எல்லாம் பார்க்கும்படியா விடுவாங்க. அங்கே போகிற எல்லாருமே எதை தான் பார்த்துட்டே போவாங்கன்னா அந்த கொடிகளை தான் பார்ப்பாங்க, அதில் இருக்கிற கனிகள். ஆனால் அந்த கொடி எங்கேருந்து வருது, இந்த செடியை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. எல்லாருடைய ஃபோக்கஸுமே கொடியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கொடியும் எதனால தான் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னா இந்த செடியோடு உள்ள கனெக்ஷன். இந்த செடியோடு உள்ள உறவு எங்க கட் ஆகுதோ அதோட இந்த கொடி மொத்தமும் பட்டுவிடும். இதை கண்ணால பார்த்துருக்கிறேன். ஒரு முறை ஒரு கட்டாகி கொஞ்ச நேரத்தில், அப்போ இந்த கொடியில் 1 செகண்ட் இது செழிப்பு இருக்கணும்னாலும் அந்த 1 செகண்ட் இந்த உறவு சரியா இந்த செடியோட இருந்துட்டே இருக்கும். அது கட் ஆகிற அடுத்த செகண்ட்ல இந்த கொடி ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒண்ணுமே இல்லாம போயிடும். இந்த கொடியில கனி வெளிப்படவில்லை என்றால் இந்த செடி அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுக்கு மேல மதிப்பே போயிடும். அப்ப இந்த கொடி என்ன செய்யணும்? இந்த செடியோடு கனெக்ஷன், இந்த ரிலேஷன்ஷிப், அவரோடு உள்ள உறவு. 2 காரியம், ஒன்று உறவு, இன்னொன்று அவரோடு அந்த வார்த்தை மேல் உள்ள தாகம், அவருடைய உபதேசம். இந்த 2 நிலை எப்படி சரியா இருக்குமோ, எவ்வளவு உறுதியா இருக்குமோ, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், என் வாழ்க்கையில கனி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உறவிலும் அவருடைய வார்த்தையிலும் இன்னும் பலப்படுங்கள், இன்னும் பலப்படுங்கள். ஜெபத்திலும் வேதம் தியானிப்பிலும் இன்னும் பலப்படுங்கள். இந்த ஆண்டில் அதிகமாய் தேவனோடு நெருங்குங்கள், அதிகமாய் ஜெபியுங்கள், அதிகமாய் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவர்கள் இருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சொல்லுகிறேன், இந்த வேதத்தை அதிகம் நேசியுங்கள், அவரோடு உள்ள உறவை இன்னும் பலப்படுத்துங்கள், தேவனோடு நெருங்குகிற அனுபவத்தில் இன்னும் நெருங்குங்கள். எது எது தடைகளா இருக்கிறது அவைகளை விலக்கிவிட்டு, ஆமாம், இதோடு இன்னும் நீ நெருங்கு. இந்த 1 வருஷம் மட்டும்தான் அவர் பார்க்க போகிறார். என் நிலை கனி வெளிப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா.
உண்மையா சொல்ல, நான் ஒரே கேள்வி கேட்கிற, கையெல்லாம் தூக்கண்டா. கடந்த ஆண்டில் உண்மையா நான் அவர் விரும்புகிற கனிய கொடுத்தேன்னு சொல்றவங்க வீட்டில் போய் கை தூக்கிக்கோங்க. கொடுத்தோமா? 2020 2023 வரை 3 வருஷம் கொடுத்தீங்களா? எஜமான சொல்ற 3 வருஷம் பார்த்துட்டேன், வெட்டி போடு. தோட்டக்கார சொல்றா, இந்த ஒரு 4 வருஷத்தையும் கொடுங்க. ஆமே, இல்லைன்னா நானே வெட்டி போட்டுறேன். ஏன் தோட்டக்காரர் இவ்வளோ பெருமூச்சோடு எனக்காய் பரிந்து பேசுறார்னா, இந்த மரத்துக்காக அவர் கொடுத்த கிரயம் என்பது கொஞ்சம் கிடையாதுங்க. ஆமே, கொஞ்சம் கிடையாது. இதற்காக அவர் பராமரித்த பராமரிப்பு, இதற்காக அவர் கொடுத்த கிரயம். ஆமென். இதை மறந்து போகிறவன் கனி கொடுக்க மாட்டான். இதை அற்பமாய் நினைக்கிறவன் கனி கொடுக்க மாட்டான். தன் தோட்டக்காரனை மதிக்கிறவன் கனி கொடுக்காமல் இருக்க மாட்டான். தன் தோட்டக்காரன் செய்கிறதை ஆமென் மேன்மையாய் நினைக்கிறவன் கனி கொடுக்காமல் இருக்க மாட்டான். ஆமென். எலியா எலிசாவினிடத்தில் வந்து பேசிவிட்டு எலிசாவை அழைத்த போது எலிசா சொல்லுகிறார், என் தகப்பனையும் தாயும் பார்த்து எல்லாருக்கும் செய்ய வேண்டியதை மட்டும் செய்து விட்டுட்டு வந்துறேன்னு சொன்னதும் எலியா சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். அவ்வளவுதான். போன எலிசா ஒரே ஸ்பீடா திரும்ப ஓடி வரார். அவர் செய்ததை நினைப்பேனே, ஆனா அதன் பிறகு என் இஷ்டம் போல எனக்கு வாழ முடியாது. அவர் சித்தப்படிதான் எனக்கு வாழ முடியும். ஹல்லேலூயா. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்க. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு ஒரு 2 நிமிடங்கள் மட்டும். ஆமென். இந்த ஆண்டு கனி கொடுக்கிற ஆண்டா இருக்கட்டும், கனி கொடுக்கிற ஆண்டா இருக்கட்டும். நான் ஆவிலே உணர்கிறேன், இது கர்த்தர் பேசின வார்த்தை. பேசுற என்னோடும் கர்த்தர் பேசி இருக்கிறார், எல்லாரோடும். தோட்டக்காரருக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு, இன்னும் நம்பிக்கை. இந்த வருஷத்துல கொடுத்துருவான். இந்த ஒரு வருஷம் 3 வருஷம் வெளிப்படாத கனி இந்த ஒரு வருஷத்துல என் பிள்ளைகிட்ட வெளிப்படணும், அவ்வளவு நிச்சயம். இந்த 3 வருஷம் ஏமாத்தின என் பிள்ளை இந்த ஒரு வருஷத்துல என்ன மகிழ்விப்பாங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த 3 வருஷம் நான் இவனுக்கு செய்தது எனக்கு எதுவுமே அவன் செய்யல, ஆனா இந்த ஒரு வருஷத்துல என் பிள்ளை எனக்குன்னு செய்ய போற காரியம் என்னை மகிழ்விக்கிறதா இருக்கும், என்னை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கும். இது தோட்டக்காரனுடைய நம்பிக்கை சபையே, இது தோட்டக்காரனுடைய எதிர்பார்ப்பு சபையே. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், அப்பா இந்த நம்பிக்கையை நான் அசட்டை பண்ண மாட்டேன், இந்த நம்பிக்கையை நான் வெறுக்க மாட்டேன், இந்த நம்பிக்கையை நான் உதறி போட மாட்டேன். ஆண்டவரே என்ன நம்புங்க ஆண்டவரே. ஜெபிங்க பார்க்கலாம். 2 நிமிடம் ஆண்டவர்ட்ட கிருபை கேளுங்க. அதற்கான கிருபை கேளுங்க சபையே, அதற்கான கிருபை கேளுங்க. ஆமே, பல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் இந்த வருஷத்துல. இது நடக்கணும், அது நடக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். எஸ், எல்லாத்தையும் தோட்டக்காரர் உங்களுக்கு செய்வார். நீங்க எதிர்பார்த்ததை விட மேலாய் அவர் செய்வார். அவர் பராமரிப்பார், அவர் பாதுகாப்பார். உங்களுக்கு தேவையானதை அதினதி நேரத்தில் அவர் உங்களுக்கு செய்வார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீ அதை குறித்து கவலைப்படாதே, நீ அதை குறித்து சஞ்சலப்படாதே. உனக்கு வேண்டியது இன்னது என்பதை நீ சொல்லுவதற்கு முன்பாகவே அவர் அதை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டின் இந்த ஆரம்பத்தில் கேட்க முடியும், ஆண்டவரே இந்த ஆண்டு எனக்கு எதுக்கு கிருபை தாரீங்களோ இல்லையோ, கனி கொடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே, கனி கொடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. கேளுங்க பார்க்கல இந்த ஜெபத்தை, கனி கொடுக்க கிருபை தாங்கப்பா. அதிகமான கனி கொடுக்க, அதிகமாக உம்மை பிரியப்படுத்த, நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தருவீரா, எனக்கு கிருபை தருவீரா. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை யாரை நான் நேசிப்பேன், உமக்காக. ஆமே, நம்புங்கப்பா
உங்க பிள்ளைய நம்புங்கப்பா. ஓ என்ன நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. உங்க பிள்ளைய நம்புங்க. ஒரே நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆமென். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளும். 3 வருஷம் பார்த்தார். என்னை பார்த்து வெளிப்பட்ட கட்டளை வெட்டி போடு, வெட்டி போடு, வெட்டி போடு. நமக்கும் தெரியும் இததான் அவர் செஞ்சிருக்கணும். என் வாழ்க்கையை பார்த்து இததான் அவர் செய்திருக்கணும். ஆனா இன்னைக்கு திரும்பவும் கிருபை தந்து பராமரித்து இந்த வருஷத்தையும் காண பண்ணி இருக்கிறார்னா, ஆண்டவரே கனி கொடுக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உம்மோடு உள்ள உறவு இன்னும் பலனடையட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கட்டோம்ப்பா. உம்முடைய வசனத்தின்படி எங்களை நடத்துவீராக. இந்த ஆண்டில் என்னை குறித்த சாட்சி இதுவா இருக்கட்டும். உம்முடைய வருகை தாமதித்தா இந்த வருஷம் இறுதி நாட்கள் சாட்சி கூட்டத்தில் நான் சொல்லணும், கர்த்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் அசட்டை பண்ணலன்னு சொல்லணும். கர்த்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் நிறைவேற்றி முடித்தேன்னு சொல்லணும். அதற்கான கிருபை தாரும், அதற்கான பலனை தாரும். அதுக்கு என்னை எப்படி நடத்தணுமோ நடத்துங்க ஆண்டவரே. அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே. என் சித்தம் ஒன்று வேண்டாம், உம்முடைய சித்தமெனில் பூர்ணப்படுவதாக, உம்முடைய சித்தமெனில் பூர்ணப்படுவதாக. விட்டு கொடுக்கிற தேவ பிள்ளைய கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் glory 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 rakabala sharabaladara ribababa radarabo shandaradara rakabagata ribala shialdaradara glory bala shialdaradara. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்மோடு நெருங்கும்படியா எங்களை நடத்துகிறவரே. நீர் விரும்புகிற பாதைகளை நிறுத்தி நீர் விரும்புகிறதை எங்களில் நிறைவேற்றுகிற தெய்வமே. ஆண்டவரே, இந்த நாளில் பேசப்பட்ட வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாறட்டும் ஆண்டவர். இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி அன்றைக்கு அந்த அத்தி மரத்துக்கு கிருபை பாராட்டப்பட்டது போல இந்த ஆண்டு எங்களுக்கு கிருபையா கிடைத்ததப்பா. நீர் போட்ட பிச்சைப்பா இது. நீர் எங்களுக்கு ஜீவனை இது பிச்சையாய் போட்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிறதை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. கனி கொடுக்க விடாதபடி எங்களை இழுக்கிற, எங்களை பின்வாங்க வைக்கிற, எங்களை உம்மை விட்டு தூரப்படுத்துகிற ஆண்டவர் எல்லா அந்தகார வல்லமைகளை, எல்லா தடைகளையும், எல்லா பொல்லாத கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்தப்புறப்படுத்துகிறோம். உம்மோடுள்ள உறவில், உம்முடைய வார்த்தையோடு உள்ள நெருக்கத்தில் இன்னும் நெருங்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இந்த சத்தத்தை கேட்ட, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கை கனி கொடுப்பதாக, கனி கொடுப்பதாக. இந்த ஆண்டு அப்படியே அதுவே எங்கள் சாட்சியை மாறும்படி சொல்லிக்கும், பலப்படுத்தும். ஒவ்வொருவருக்கு நன்மையானதை காணப்படும். சமாதானத்தோடு அனுப்பும். வருகை தாமதித்தால் நாளைக்கு உடைய சமூகத்திலே விடுதலையோடு வந்து ஆராதித்து வார்த்தையை பலனடைய கிருபை செய்யும். எல்லா கனம் மகிமைக்கு மாத்திரமே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.